1 தீமோத்தேயு அதிகாரம் 1. விசுவாச அடிப்படையில் என் உண்மையான பிள்ளை தீமோத்தேயுவுக்கு நம் மீட்பராம் கடவுளும் நம்மை எதிர்நோக்குடன் வாழ செய்யும் கிறிஸ்து இயேசுவும் இட்ட கட்டளையின்படி கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனான பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. நலமான போதனை, பொய் போதனை குறித்து எச்சரிக்கை. நான் மாசிதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசில் இருக்கும்படி கேட்டுக்கொண்டேன். அங்கே சிலர் மாற்று கொள்கைகளை கற்பிக்கின்றனர். அப்படி செய்யாதபடி அவர்களுக்கு கட்டளையிடு. அவர்கள் புனை கதைகளிலும் மூதாதையரின் முடிவில்லா பட்டியல்களிலும் கவனம் செலுத்துகின்றனர். இவை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்ட கடவுளின் திட்டத்திற்கு பயன்படாமல் ஊக ஆய்வுகளுக்கே இடம் தருகின்றன. தூய்மையான உள்ளம், நல்ல மனசான்று, வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றினின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம். சிலர் இந்த நோக்கத்தை கைவிட்டு வீண் பேச்சில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் திருச்சட்ட போதகர்களாக இருக்க விரும்புகின்றனர். தாங்கள் என்ன கூறுகின்றார்கள் என்பதையும் எவற்றை வலியுறுத்துகின்றார்கள் என்பதையும் அறியாமல் இருக்கின்றார்கள். திருச்சட்டம் நல்லது என்பதை அறிந்திருக்கின்றோம், ஆனால் அதை முறைப்படி பயன்படுத்த வேண்டும். திருச்சட்டம் நேர்மையானவர்களுக்காக இயற்றப்படவில்லை, மாறாக ஒழுங்கு மீறுவோர், கட்டுப்பாட்டுக்கு அடங்காதோர், இறைப்பற்று இல்லாதோர், பாவிகள், தூய்மையற்றோர், உலகப்போக்கை பின்பற்றுவோர், தந்தையை கொல்வோர், தாயை கொல்வோர், பிற மனிதரை கொல்வோர், பரத்தமையில் ஈடுபடுவோர், ஒருபால் புணர்ச்சி கொள்வோர், ஆள்களை கடத்தி விற்போர், பொய்யர், பொய்யானையிடுவோர் மற்றும் நலம் தரும் போதனையை எதிர்ப்போர் ஆகியோருக்காகவே திருச்சட்டம் இயற்றப்பட்டது. இந்நலந்தரும் போதனையே பேரின்ப கடவுள் என்னிடம் ஒப்புவித்திருக்கிற அவரது சீர்மிகு நற்செய்தி. கடவுளின் இரக்கத்திற்கு நன்றி. எனக்கு வலுவூட்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நான் நம்பிக்கைக்குரியவன் என்று கருதி அவர் என்னை தம் திருத்தொண்டில் அமர்த்தினார். முன்னர் நான் அவரை பழித்துரைத்தேன், துன்புறுத்தினேன், இழிவுபடுத்தினேன். ஆயினும் நம்பிக்கை கொண்டிராத நிலையில் நான் அவ்வாறு நடந்ததால் அவர் எனக்கு இரங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் ஏற்படும் நம்பிக்கையோடும் அன்போடும் நம் ஆண்டவரின் அருள் அளவின்றி பெருகியது. பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான். ஆயினும் கடவுள் எனக்கு இரங்கினார். நிலைவாழ்வை அடைய இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொள்ள இருப்போருக்கு நான் முன்மாதிரியாய் விளங்க வேண்டும் என்பதற்காக முதலில் என்னிடம் தம் முழு பொறுமையை காட்டினார். அழிவில்லாத கண்ணுக்கு புலப்படாத எக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளுக்கு என்றென்றும் மாண்பும் மாட்சியும் உரித்தாகுக. ஆமேன். என் பிள்ளையாகிய தீமோத்தேயுவே, உன்னை பற்றி முன்னர் சொல்லப்பட்ட இறைவாக்குகளுக்கு ஏற்ப நான் உனக்கு இடும் கட்டளை இதுவே. அந்த இறைவாக்குகளை துணையாக கொண்டு நம்பிக்கையுடனும் நல் மனசான்றுடனும் நன்கு போரிடு. சிலர் இம்மனசான்றை உதறி தள்ளிவிட்டதால் விசுவாசம் என்னும் கப்பல் உடைந்து போக செய்தனர். அத்தகையோருள் இமனேயும் அலெக்சாந்தரும் அடங்குவர். அவர்களை சாத்தானிடம் ஒப்புவித்து விட்டேன். இனியும் அவர்கள் கடவுளை பழித்துரைக்காதிருக்க கற்றுக்கொள்ளுமாறு இவ்வாறு செய்தேன். 1 தீமோத்தேயு அதிகாரம் 2. வழிபாடு தலைமை பணி பற்றிய அறிவுரைகள். வழிபாடு குறித்த அறிவுரை. அனைவருக்காகவும் அன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர்நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் அன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதுமாகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தி அறிவிப்பவனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலுமின்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். அவ்வாறே பெண்கள் பின்னர் சடை, பொன்முத்து, விலை உயர்ந்த ஆடைகள் ஆகியவற்றால் தங்களை அணி செய்து கொள்ளாமல் நாணத்தோடும் தன்னடக்கத்தோடும் ஏற்புடைய ஆடைகளை அணிய வேண்டும். கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக் கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் நற்செயல்களே.
பெண்கள் அமைதியாயிருந்து மிகுந்த பணிவோடு கற்றுக்கொள்ளட்டும். பெண்கள் கற்றுக் கொடுக்கவோ ஆண்களை கட்டுப்படுத்தவோ நான் அனுமதிக்க மாட்டேன். அவர்கள் அமைதியாயிருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாமே முதலில் உருவாக்கப்பட்டார், பிறகுதான் ஏவா உருவாக்கப்பட்டார். மேலும் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை, பெண்தான் ஏமாந்து கட்டளையை மீறினார். இருப்பினும் அவர்கள் தன்னடக்கத்தோடு நம்பிக்கை, அன்பு, தூய வாழ்வு ஆகியவற்றில் நிலைத்திருந்ததால் தாய்மை பேச்சின் வழியாக மீட்பு பெறுவார்கள். 1 தீமோத்தேயு அதிகாரம் 3. சபை கண்காணிப்பாளர் பண்புகள். சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும், ஒரு மனைவி கொண்டவராயும், அறிவு தெளிவு, கட்டுப்பாடு, விருந்தோம்பல், கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருள் ஆசையையும் தவிப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அலகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம், அலகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம். திருத்தொண்டர் பண்புகள். அவ்வாறு திருத்தொண்டர்களும் கண்ணியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும், குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும், இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தல் ஆகாது. எச்சரிக்கை. தூய மனசான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணி ஆற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும், புறங்கூறாதவராயும், அறிவு தெளிவு உடையவராயும், எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும், பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவர்களாயும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கை குறித்து அதிக துணிவோடு பேசுவர். சமயத்தின் உயர்வான மறை உண்மை. நான் விரைவில் உன்னிடம் வருவேன் என்னும் எதிர்நோக்குடன் இவற்றை உனக்கு எழுதுகிறேன். நான் வர காலந்தாழ்த்தினால் நீ கடவுளின் வீட்டாரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இத்திருமுகத்தின் வழியாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வீட்டாரே வாழும் கடவுளின் திருச்சபை. இத்திருச்சபை உண்மைக்கு தூணும் அடித்தளமுமாய் இருக்கிறது. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு: மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார், தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார், வானதூதருக்கு தோன்றினார், பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார், உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பெற்றார், மாட்சியோடு விண்ணேற்றமடைந்தார். 1 தீமோத்தேயு அதிகாரம் 4. தீமோத்தேயுவின் பணி பற்றிய அறிவுரைகள். விசுவாசத்தை விட்டு விலகுதல். தூய ஆவியார் தெளிவாய் கூறுகிறபடி இறுதி காலத்தில் சிலர் ஏமாற்றும் ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவிசாய்த்து விசுவாசத்தை விட்டு விலகி போவர். அலகைக்கு உரியவர் என்னும் குறியிடப்பட்ட மனசான்று உடைய பொய்யர்களின் வெளிவேடத்தால் கவரப்படுவர். அந்த பொய்யர்கள் திருமணத்தை தடை செய்கிறார்கள், சில உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்கிறார்கள். ஆனால் உண்மையை அறிந்த விசுவாசிகள் நன்றி உணர்வுடன் பெற்று உண்பதற்கே அந்த உணவுகளை கடவுள் படைத்துள்ளார். கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே. நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் விளக்க வேண்டியதில்லை. ஏனெனில் கடவுளின் வார்த்தையும் நமது மன்றாட்டும் அதை தூயதாக்கும். இயேசுவின் நல்ல தொண்டர். இவற்றை சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து கூறினால் நீ கிறிஸ்து இயேசுவின் நல்ல தொண்டனாய் இருப்பாய். நீ பின்பற்றி வருகிற விசுவாச கோட்பாடுகளாலும் நற்போதனைகளாலும் வளர்ச்சி பெறுவாய். உலக போக்கிலான புனை கதைகளையும் பாட்டி கதைகளையும் விட்டு விலகு. இறைப்பற்றில் நீ வளர பயிற்சி செய். ஏனென்றால் உடற்பயிற்சி ஓரளவுதான் பயன் தரும், ஆனால் இறைப்பற்று எல்லா வகையிலும் பயன் தரும். இது இம்மையிலும் மறுமையிலும் நாம் வாழ்வு பெறுவோம் என்னும் வாக்குறுதியை கொண்டுள்ளது. இக்கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வாழும் கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால் தான் நாம் வருந்தி உழைத்து வருகின்றோம். அவரே எல்லோருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோருக்கும் மீட்பர். இவற்றை கட்டளையாக கொடுத்து கற்பித்து வா. நீ இளைஞனாயிருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும்.
பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. நான் வரும் வரை விசுவாசிகளுக்கு மறைநூலை படித்து காட்டுவதிலும் அறிவுரை வழங்குவதிலும் கற்பிப்பதிலும் கவனம் செலுத்து. இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன்மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே. இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து, இவைகளிலேயே ஈடுபட்டிரு. அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லோருக்கும் தெளிவாகும். உன்னை பற்றியும் உன் போதனையை பற்றியும் கருத்தாயிரு, அவைகளில் நிலைத்திரு. இவ்வாறு செய்தால் நீயும் மீட்படைவாய், உனக்கு செவிசாய்ப்போரும் மீட்படைவர். 1 தீமோத்தேயு அதிகாரம் 5. திருச்சபையினருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள். முதியோரிடம் கடுமையாயிராதே, அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி. இளைஞர்களை தம்பிகளாகவும் வயது முதிர்ந்த பெண்களை அன்னையராகவும் இளம் பெண்களை தூய்மை நிறைந்த மனத்தோடு தங்கையராகவும் கருதி அறிவுரை கூறு. கைம்பெண்களுக்கு மதிப்பு கொடு. ஆதரவற்ற கைம்பெண்களையே இங்கு குறிப்பிடுகிறேன். பிள்ளைகளோ பேரப்பிள்ளைகளோ உடைய கைம்பெண்கள் தாங்கள் கொண்டுள்ள இறைப்பற்றிற்கு ஏற்ப முதலில் தங்கள் சொந்த குடும்பத்தினரை பேணவும் பெற்றோருக்கு நன்றி கடன் ஆற்றவும் கற்றுக்கொள்ளட்டும். இதுவே கடவுளின் முன்னிலையில் ஏற்புடையது. ஆதரவின்றி தனியாய் விடப்பட்ட கைம்பெண் கடவுள் மேல் கொண்ட எதிர்நோக்குடன் அல்லும் பகலும் அன்றாட்டிலும் இறைவேண்டலிலும் நிலைத்திருப்பாராக. சிற்றின்பத்தில் உழல்பவர்கள் நடைப்பிணங்களே. கைம்பெண்கள் யாதொரு குறை சொல்லுக்கும் ஆளாகாதவாறு வாழ இவற்றை அவர்களுக்கு கட்டளையிடு. தம் உறவினரை, சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதளிப்பவராவர். அவர்கள் விசுவாசமற்றோரை விட தாழ்ந்தோர் ஆவர். 60 வயதுக்கு குறையாத ஒருவரே கைம்பெண்ணாக பதிவு செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும். அவர் ஒரு கணவரை கொண்டவராய் இருந்திருக்க வேண்டும். அவர் பிள்ளைகளை வளர்த்தல், விருந்தோம்பல், இறைமக்களின் காலடிகளை கழுவுதல், இன்னலுற்றோருக்கு உதவி செய்தல் போன்ற அனைத்து நற்செயல்களிலும் ஈடுபட்டு அவற்றால் நற்சான்று பெற்றவராக இருக்க வேண்டும். இளம் கைம்பெண்களை பதிவு செய்யாதே, ஏனெனில் கிறிஸ்துவிடமிருந்து தங்களை பிரிக்கக்கூடிய தீய நாட்டம் எழும்போது அவர்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவார்கள். தாங்கள் முதலில் கொடுத்த வாக்கை மீறினால் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாவார்கள். அதோடு வீடு வீடாய் சுற்றி திரிந்து சோம்பேறிகளாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். சோம்பேறிகளாக இருப்பது மட்டுமின்றி தகாதவற்றை பேசி வம்பளக்கிறவர்களாகவும் பிறர் அலுவல்களில் தலையிடுகிறவர்களாகவும் இருப்பார்கள். எனவே இளம் கைம்பெண்கள் மீண்டும் திருமணம் செய்து கொண்டு பிள்ளைகளை பெற்று வீட்டு தலைவிகளாய் இருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அப்போது எதிரி பழி தூற்ற எந்த வாய்ப்பும் இராது. ஏனென்றால் இவர்களுள் சிலர் ஏற்கனவே நெறிதவறி சாத்தானுக்கு பின் சென்று விட்டார்கள். நம்பிக்கை கொண்ட பெண் ஒருவரிடம் கைம்பெண்கள் இருந்தால் அவரே அவர்களுக்கு உதவி செய்யட்டும். திருச்சபையின் மீது அச்சுமையை சுமத்தக்கூடாது. ஏனென்றால் அப்போதுதான் உண்மையிலேயே ஆதரவற்ற கைம்பெண்களுக்கு திருச்சபை உதவி செய்ய முடியும். சபைகளை நன்முறையில் நடத்தும் மூப்பர்கள் சிறப்பாக இறைவார்த்தை அறிவிப்பதிலும் கற்பிப்பதிலும் ஈடுபட்டு உழைப்பவர்கள் 2 மடங்கு ஊதியத்திற்கு உரியவர்களாக கருதப்பட வேண்டும். ஏனென்றால் போரடிக்கும் மாட்டின் வாயை கட்டாதே என்றும் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமையுடையவரே என்றும் மறைநூல் கூறுகிறது. ஒரு மூப்பருக்கு எதிரான குற்றச்சாட்டை 2 அல்லது 3 சாட்சியங்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாதே. பாவம் செய்கிறவர்களை அனைவர் முன்னிலையிலும் கடிந்துகொள், அப்பொழுது மற்றவர்களும் அச்சம் கொள்வர். கடவுளின் முன்னிலையிலும் கிறிஸ்து இயேசுவின் முன்னிலையிலும் தேர்ந்து கொள்ளப்பட்ட வானதூதர்களின் முன்னிலையிலும் உனக்கு நான் முன்னெச்சரிக்கையாக கூறுவது, நான் சொன்னவற்றை கடைபிடித்து வா. முன்கூட்டியே முடிவெடுக்காதே, நடுநிலை தவறாதே, அவசரப்பட்டு யார் மேலும் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தாதே, பிறருடைய பாவங்களில் பங்கு கொள்ளாதே, உன்னை தூய்மை உள்ளவனாக காத்துக்கொள். தண்ணீர் மட்டும் குடிப்பதை நிறுத்திவிட்டு உன் வயிற்றின் நலனுக்காகவும் உனக்கு அடிக்கடி ஏற்படும் உடல்நல குறைவின் பொருட்டும் சிறிதளவு திராட்சை மதுவும் பயன்படுத்து. சிலருடைய பாவங்கள் வெளிப்படையானவை, அவர்களுடைய பாவங்கள் தீர்ப்புக்காக அவர்களுக்கு முன்னே சென்று சேர்கின்றன. வேறு சிலருடைய பாவங்களோ அவர்களுக்கு பின்னே வந்து சேர்கின்றன. அவ்வாறே நற்செயல்களும் வெளிப்படையானவையே, வெளிப்படையாக இல்லாதவையும் என்றுமே மறைந்திருக்க முடியாது. 1 தீமோத்தேயு அதிகாரம் 6. அடிமை தலையில் இருப்போர் தங்கள் தலைவர்களை முழு மதிப்புக்கு உரியவர்களாகவும் கருத வேண்டும். அப்பொழுது கடவுளின் பெயரும் போதனையும் பழிச்சொல்லுக்கு உள்ளாகாது. நம்பிக்கை கொண்டோரை தலைவர்களாக கொண்டுள்ள அடிமைகள் அவர்களும் சகோதரர்கள் தானே என்று மதிப்பு கொடுக்காதிருத்தல் தவறு. மாறாக தங்கள் நற்செயலால் பயன்பெறுவோர் நம்பிக்கை கொண்டவர்களும் அன்பர்களுமாயிருப்பதால் இன்னும் மிகுதியாக அவர்களுக்கு பணி செய்ய வேண்டும். தவறான போதனை.
இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்று கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவர்களிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவுள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். இறுதி அறிவுரை: கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலைவாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வளிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்தியு பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடந்தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்ற செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவருமில்லர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமீன். இவ்வுலகில் செல்வர்களாயிருப்பவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடு: அவர்கள் மேட்டிமை உணர்வு கொள்ளலாகாது. நிலையில்லா செல்வத்தில் நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய இன்பத்திற்காகவே எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் நல்லதை செய்து நற்செயல்கள் என்னும் செல்வத்தை சேர்ப்பார்களாக. தங்களுக்குள்ளதை தாராள மனத்தோடு பகிர்ந்தளிப்பார்களாக. இவ்வாறு அவர்கள் தங்களது வருங்காலத்திற்கென்று நல்லதோர் அடித்தளமாக இச்செல்வத்தை சேமித்து வைப்பதால் உண்மையான வாழ்வை அடைய முடியும். இறுதி பரிந்துரையும் எச்சரிக்கையும்: திமோத்தேயு, உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக. உலக போக்கிலான வீண் பேச்சுக்களிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துக்களிலிருந்தும் விலகி இரு. அந்த ஞானத்தை பெற்றிருப்பதாக காட்டிக்கொண்ட சிலர் விசுவாசத்தை விட்டு விலகினார்கள். இறையருள் உங்களோடு இருப்பதாக.